ஐயா உதயநிதி, ஏவா வேலு மனிதருக்காக ஒரு பூஜையே வச்சிருக்கோம். என்ன பூஜை? நம்ம ஊர் நீட்டு பிரச்சனைக்கு பங்களாதேஷ் எங்க வந்துச்சு. எல்லா பொதுமக்களும் சேர்ந்து சொல்லணும், வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. சனாதனம்னா என்னங்க? ரொம்ப சிம்பிள். இந்த சோறு போடுது இல்லையா வயல், நமக்கு சாப்பாடு போடக்கூடிய வயல் இருக்கு. அந்த வயலை கடவுளாக வணங்குவது சனாதனம். ஐயா உதயநிதி, இத நீ தப்புன்னு சொல்லு. சோறு போடக்கூடிய வயலை வணங்குவது தவறு. அவ சொல்றா வணங்குறதே தப்புன்னு சொன்னா, உங்க தாத்தா சமாதியில போய் ஏவா வேலு பஜனை பாடிட்டு இருந்தான். ஞாபகம் இருக்குதா? தினசரி கருணாநிதியுடைய சமாதியில முரசொலி பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், தினசரி அவர் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வந்து படிக்கிறாருன்னே தெரியல. தயிர் வடையா கீழே இருந்து அண்ணன் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரவண பவன் தயிர் வடையா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க இறந்து போன ஒருத்தருக்கு சமாதி மேல கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றோம். சோறு போடக்கூடிய வயலை வணங்குவது சனாதனம். குழந்தைக்கு பிறந்த உடனே அம்மாவுடைய பால், தாய்ப்பால் கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மறக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் கொடுக்கக்கூடிய பால் ஆவின் பாலா, பசும்பால். அந்த பசும்பாலை கொடுக்கக்கூடிய கோமாதாவை வணங்கணும். இந்த கோமாதா தான் நமக்கு தாய்க்கு தாயாக இருக்கு அப்படி சொல்லி அந்த கோமாதாவை வணங்கணும்னு சொல்றோம். இந்த கோமாதாவை வணங்கணும்னு சொல்றது சனாதனம். எங்க உதயநிதி ஐயா, நீங்க தாய்ப்பால் மறந்த பிறகு கழுத பால் குடிச்சிருப்பீங்களோ? இல்ல, இப்பெல்லாம் பசு இருக்குது. அந்த பசு உண்மையான பசு இல்லை. அந்த பசுக்கு பேரு பன்னி பசுன்னு பேரு. அந்த பன்னியோட ஜீன்ல இருந்தா எடுத்து கொடுத்திருக்காங்க. அதனால தான் உன்னுடைய புத்தியில அந்த புத்தி வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. நாம என்ன சொல்றோம்? கோமாதாவை வணங்குவது இந்துத்துவம்னு சொல்றோம். நதிய வணங்கணும்னு சொல்றேங்க. நான் இப்ப திருச்சியில வசிக்கிறேங்க. காவேரி கரையிலே இருக்கு, ஆனா தண்ணியே இல்லை. என்ன பிரச்சனை? தண்ணி திறக்கல. ஏதோ இன்னைக்கு டி.கே. சிவகுமார் ஏதோ சொல்லியிருக்காரு, ஐயோ பயங்கரமா மழை பெய்யுது, தண்ணி திறக்கலன்னா நாம மூழ்கிடுவோன்றார். நாளை மறுநாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளிலும் ஆடி பெருக்கை முன்னிட்டு நதியை வணங்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கோம். காவேரி தாய்க்கு, வைகை தாய்க்கு, தாமிரபரணி தாய்க்கு சீர் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கோம். எதுக்குப்பா அப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா, வணங்குவது மட்டுமல்ல, அந்த நதியை நீ புனிதமாக நினைக்கக்கூடிய நேரத்தில் நீ அதை மாசுபடுத்த மாட்டாய் அப்படின்றதுக்கு வச்சிருக்கோம். அதை வணங்குவது சனாதனம்னு சொல்றோம். இயற்கையை வணங்குன்னு சொல்றோம். அதற்காக பஞ்சபூத ஸ்தலத்துல கடவுளை வைத்திருக்கிறோம். நம்ம மக்களுக்கு எதையுமே ஒரு புனிதம்னு சொல்லும் பொழுது அது மேல ஒரு மரியாதை வரும். அந்த மரியாதை வந்ததுன்னு சொன்னா அதை ஒழுங்கா வச்சிருப்போம். புஸ்தகத்தை எடுத்து படி, அந்த புஸ்தகத்தை கடவுளாக வணங்கு, இது சனாதனம். பணத்தை வணங்கு, அது லட்சுமி, இது சனாதனம். ஒவ்வொரு வருஷமும்
பலம் நிறைந்தவர்களாக உருவாக்குவதற்கு மனிதருக்காக ஒரு பூஜையே வச்சிருக்கோம். என்ன பூஜை? நவராத்திரியில பண்றோமே 9வது நாள் என்ன பூஜை? அது ஆயுத பூஜை. இப்படி நெத்தியில திருநீர் பூசு. ஏன்? உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும், கபாலத்தில் இருக்கக்கூடிய நீரை அகற்ற திருநீர் பூசு. இது சனாதனம். பெரியவங்களை வணங்கு. இது சனாதனம். பெண்கள் தாய்மார்கள் குங்குமத்தை இந்த 2 புருவத்துக்கு நடுவுல வைக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தை உயிர்ப்பிக்கணும். இது சனாதனம். ஒரு சின்ன வீடியோ வந்துச்சு. ஒரு பொண்ணு கண்ணாபின்னான்னு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. கண்ணாபின்னான்னு ட்ரெஸ் போட்டுட்டு வந்த உடனே அவங்க அப்பா கேட்கிறார், இங்க கவனிப்போம். அப்பா கேட்கிறார், என்னம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீன்ட்டு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இதுதான் இப்ப ரொம்ப ஃபேஷன், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது தான் ஃபேஷன். இது என்னப்பா இருக்கு? பாதி அரைகுறை ட்ரெஸ்ஸோட இருக்கா. உடனே அந்த அப்பா கேட்கிறாரு, அம்மா உன் போனை கொடுன்னு கேட்கிறாரு. ஏன்பான்னு கேட்கிறாரு. அந்த போனை கொடுத்த உடனே அவர் கேட்கிறார், போனுக்கு பின்னாடி ஒரு கவர் போட்டிருக்கே, அது என்னம்மா கவரு? அது பேக் கவர் பா. போன் வாங்கின உடனே முன்னாடி ஒரு பிளாஸ்டிக்ல ஒண்ணு ஒட்டுறமே, அது என்னது? அது டெம்பர் கிளாஸ். இது எதுக்குமா வச்சிருக்க? அப்பா போன் கீழே விழுந்தா போயிடும்பா, ஒரு சேஃப்டிக்கு வச்சிருக்கேன்பா. அப்பா சொல்றாரு, உனக்கும் சேஃப்டி வேணுமா? உன்னுடைய சேஃப்டிக்காகத்தான் உன்னை நல்ல விதமாக ட்ரெஸ் போட்டுக்க சொல்றேன். இதை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் நாம வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ஹிந்துத்துவத்தை கடைபிடிக்கணும். இந்துக்கள் மட்டுமில்ல, இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது. சனாதனம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அவுரங்கசீப்புடைய கதை படிச்சா என்ன வரும்? அண்ணன் தம்பியை கொன்னுட்டு ஆட்சிக்கு வந்தான்னு வர்றது அவங்களுடைய பழக்கம். நம்மளோட என்ன வரும்? தம்பி பரதனுக்காக 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டான் ராமன். செருப்பு பரதன் வரா வீட்டுக்கு. அம்மா சொல்றா, எப்படி நீ இந்த மாதிரி காரியம் பண்ணேன்னு கைகை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, நான் திருப்பி அண்ணனை கூட்டிக்கிட்டு வரேன்னு காட்டுக்கு வந்து பரதன் ராமனை ஆட்சிக்கு கூப்பிடுறான். நான் வரமாட்டேன், கொடுத்த வரத்தை மீற முடியாதுன்ட்டான். அண்ணா உன்னுடைய செருப்பு கொடு, பாதுகையை வச்சு ஆட்சி நடக்குது. அண்ணன் தம்பியை கொல்றது அவன். அண்ணனுக்காக தம்பியும் தம்பிக்காக அண்ணனும் விட்டு கொடுக்கிறது சனாதனம். இந்த சனாதனத்தை நீ ஏத்துக்கிறியா இல்லையா? விபீஷ்ணன் ராவணன் செத்த பிறகு விபீஷ்ணனுக்கு அரச சபையில ராஜாவாக்க போகும்போது விபீஷ்ணன் சொல்றான், ராமா நீயே ஆட்சி பண்ணு, அயோத்தியா உனக்கு இல்ல, இங்க நீ ஆட்சி பண்ணுன்றான். அப்ப சொல்றார், இது உன்னுடைய தேசம், உன் தேசத்துல நீதான் இருக்கணும். அங்கிருந்து இங்க வந்து இங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற. ஆனா நம்முடைய எதிரிகள் வெளியில இருந்து வந்த, துருக்கியில இருந்து வந்தவங்களா இருக்கலாம், எங்க இருந்து வந்தவங்களா இருக்கலாம், மக்களை அழித்தார்கள். மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பது ஹிந்து சனாதனம். ஆகவே நம்ம சனாதனம்னா ஏதோ ஒரு பெரிய பயங்கரமாக ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இந்துக்களுக்கு வேண்டுகோள், சனாதனத்தை சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. அப்பதான் நல்லது.